உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிமுகவுடைய ஓட்டு சரிஞ்சதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு பல ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா தற்போது தராசு ஷாம் வெளியிட்டிருக்காரு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். காலங்களில் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப கடுமையாக விமர்சித்த ஒரு நபரான தராசு ஷாம் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான பல விஷயங்களை வெளியிட்டு இருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளை ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய நிலைப்பாடு மாறாம இருக்காங்க. அவங்க எதற்காக அரசியலுக்கு வந்தோம் அப்படின்றத தெளிவாக உணர்ந்து அரசியல் பண்றாங்க. இதனாலேயே அவங்க மேல மிகப்பெரிய மரியாதை வருது அப்படின்னு தராசு ஷாம்னு மட்டும் இல்லாம சீமான விமர்சித்த பல அரசியல் விமர்சகர்கள் இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிற அரசியல் கட்சிகள்லாம் சீசனுக்கு சீசன் அவங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாத்திக்கும் போது நாம் தமிழர் கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதே நிலைப்பாடுக்காக இன்னமும் போராடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அந்த கட்சியை எங்களால் மதிக்காம இருக்க முடியல அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்தினாலதான் சீமான நாங்க அதிகப்படியாக தற்போது கௌரவித்து பேசுறோம் அப்படின்றதையும் தராசு ஷாம் சொல்லியிருக்காரு. மக்களவை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முக்கியமான பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனியோடைய சர்வே நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் தராசு ஷாம் கல்லூரி மாணவர்களை வச்சு சீமான் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக கவர்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காரு அப்படின்னும் அதுலயும் அதிமுக ஆதரவாக இருந்த பல இடங்கள் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக ஆயிருக்கு அப்படின்றத பல ஆதாரங்களோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு. இந்த நேர்காணல ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் இணைக்க முடியல. தராசு ஷாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சீமானை கடுமையாக விமர்சித்திருந்தாலும் திமுகவுடைய ஆட்சிக்கு பிறகு சீமான் மக்களுக்காக நிற்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்து வியப்படைந்து சீமானுடைய நிர்வாகிகளோடு பல விவாதம் மேற்கொண்டு தான் இறுதியாக பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான ஒரு சில விஷயமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. டெல்டா பகுதியில் ஆரம்பத்தில் சீமான் கவர்ந்தது மட்டும் இல்லாமல் தற்போது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரமாக மாறி இருக்கு அப்படின்றது தான் தராசு ஷாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே, தராசு ஷாம் இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சியும் திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு கட்சியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இவ்வளோ மாற்றங்களை சீமான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு பண்ணுது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் தராசு ஷாம் மற்றும் ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய தகவல்கள் எல்லாமே இந்த ஜூலை இறுதிக்குள்ளாக வெளியிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல்கள் எல்லாமே வந்த பிறகு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.